இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிற மணிகண்டனோட குடும்பஸ்தன் படம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்துல சொல்ல வந்த கருத்தை காமெடி கலந்து சூப்பராகவே கொடுத்திருக்காரு டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி. இந்த குடும்பஸ்தனோட ஒன்லைன் என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ மணிகண்டனும் ஹீரோயினியும் வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். இதுக்கு இடையில சில பிரச்சனையில வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்படி அடுத்தடுத்து ப்ராப்ளம் வர நிலைமையில எப்படி நம்ம ஹீரோ மணிகண்டன் இது எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியே வந்தாருங்கிறதாங்க இந்த குடும்பஸ்தன் படம். படத்துல எங்கேயுமே செட் இல்லாம ஃபுல்லா கோயம்புத்தூர்ல இருக்கிற லொகேஷனை வச்சே ஷூட் பண்ணியிருந்தாங்க. நானும் கோயம்புத்தூர் தான். எனக்கு இந்த படம் ரியலா நல்லாவே கனெக்ட் ஆச்சு. நார்மலா ஒரு இன்கம் வச்சு ஃபேமிலியை ரன் பண்ற எல்லாருக்குமே இந்த படம் நல்லாவே கனெக்ட் ஆகும். அடுத்ததா காமெடி சைடு வந்தா கவுண்டர்னு தனியா எதுவும் இல்லாம இந்த கொங்கு ஸ்லாங்ல நார்மலா அவங்க பேசுறதே நல்லா ஃபன்னா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டத்தையும் சேர்த்தியே ஒரு 30 நிமிஷம் தான் எமோஷனல் சீன்ஸ் இருக்கும். மற்றபடி ஃபுல் லென்த் காமெடி படமா தான் எடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா வீட்டில் இருக்கவங்க கூட மணிகண்டன் ஃப்ரெண்ட்ஸ் போன்ல பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் ஆகட்டும், இல்ல குரு சோமசுந்தரம் மணிகண்டனோட ஆஃபீஸ்க்கு போவாரு, அந்த ஒரு சீன் ஆகட்டும், இந்த மாதிரி லென்த்தா நிறைய காமெடி சீன் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே தியேட்டர்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்டிங்னு பார்த்தா எல்லாருமே ஆக்டிங்ல சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா மணிகண்டன் ஆக்டிங்ல மிரட்டிட்டாரு. ஆக்சுவலா மணிகண்டனோட ப்ரீவியஸ் படமான குட் நைட் லவர், இந்த 2 படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இந்த படத்துக்கு தியேட்டர் போனேன். அந்த 2 படங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசென்டான காமெடி படமா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லாவே இருந்துச்சு. படம் ஒரு கிளீன் ஃபேமிலி என்டர்டைனருங்க. இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட ட்ரை பண்ண ஒரு சூப்பரான காமெடி படம் தான் இந்த குடும்பஸ்தன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.